தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்வதற்கு பாஜக பிரமுகரான அஞ்சலை பணம் கொடுத்ததாக தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தி அறையிலிருந்து சிறப்பு செய்தியாளர் தேவப்பிரியன். நீங்க தொடரலாம். நன்றி பாலவேல் சக்கரவர்த்தி. ஆம்ஸ்ட்ராங் படுகொலை சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்பட்டு வரக்கூடிய நிலையில் தலைமறைவாகி இருக்கக்கூடியவர்களை தேடக்கூடிய பணியும் காவல்துறையினர் தற்போது தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த நிலையில் தற்போது நேற்று முதல் தலைமறைவாகி இருக்கக்கூடிய அஞ்சலி தொடர்பாகவும் அவருக்கும் ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கும் எது போன்ற தொடர்பு இருந்தது என்பது தொடர்பாக தற்போது காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அதில் பல்வேறு அதிர்ச்சிகரமான தகவல் வெளியாகியிருக்கிறது. முன்னாள் பாஜக நிர்வாகி அஞ்சலை தற்போது எங்கிருக்கிறார் என்பது பிரதானமான கேள்வியாக இருக்கிறது. பண உதவி கொடுத்தது மட்டுமில்லாமல் அவருக்கு வெவ்வேறு தரவுகளை கொடுத்து உதவி செய்ததாகவும் அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களுடைய நிகழ்ச்சியுடைய சிறப்பு செய்தியாளர் கோகுல். இதில் அஞ்சலியோடைய ரோல் என்ன, அவங்க எந்தெந்த வகையில் எல்லாம் ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் சம்பந்தப்படுத்துறாங்க, ஒரு அரசியல் பின்புலம் கொண்ட நபராக வேற அவர் கருதப்படுறாங்க, அவங்க எந்த அளவுக்கு அந்த பகுதியில் இன்ஃப்ளூயன்ஷியலாக இருந்தாங்க, ஏன் அவங்க ஆம்ஸ்ட்ராங் கொலையில் சம்பந்தப்படுறாங்க? ஆற்காடு சுரேஷுடைய பெண் தோழி தான் இந்த அஞ்சலை. இந்த புளியந்தோப்பு அஞ்சலை பி பிரிவு ரவுடி அதாவது புளியந்தோப்பு காவல் நிலையத்தில் அவர் பி பிரிவு ரவுடியா இருக்காரு. ஏற்கனவே 2019ஆம் ஆண்டு இந்த அஞ்சலைக்காக ஆற்காடு சுரேஷ் ஒரு பூந்தமல்லியில ஒரு கொலை செய்யறாரு. 2 பேரும் அந்த கொலை வழக்கில் இருக்காங்க. 23வது ஆண்டு அதாவது 2000 போன வருஷம் ஆற்காடு சுரேஷ் கொலை செய்யப்பட்டவுடன் இந்த அஞ்சலை இந்த கொலைக்கான காரணமானவர்களை பழிதிருக்கிற ஒரு கும்பல்ல இவங்களும் ஒரு முக்கியமான சதித்திட்டம் தீட்டிருக்காங்க. அஞ்சலையை பாத்தீங்கன்னா புளியந்தோப்பு அஞ்சலை கந்து வெட்டி கொடுக்கறதுல இங்க பெரிய அளவுல கந்து வெட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. வடசனையில ஒரு கந்துவட்டி ராணிங்கிற மாதிரி அவங்க பேர் எடுக்கப்பட்டிருக்கு. குறிப்பா அந்த அஞ்சலை இந்த கந்துவட்டிக்கு கொடுக்கும்போது இந்த ஆற்காடு சுரேஷோட பேரை பயன்படுத்துவது வழக்கம். அதே மாதிரி பாஜக உள்ளிட்ட கட்சியில அவங்க பதவியும் வாங்கிட்டு இந்த கந்துவட்டி தொழில இருந்திருக்காங்க. ஏற்கனவே அஞ்சலை தலைமறைவா இருக்காங்க. பெரிய அளவுல பணப்புழக்கம் இருப்பதால இந்த கொலை கும்பலுக்கு அஞ்சலை லட்சக்கணக்கில் பணம் கொடுத்திருப்பது போலீசாருடைய விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அதாவது பல மாதங்களா இந்த கொலை கும்பல் ஆம்ஸ்ட்ராங்க நோட்டமிட்டு இருக்கக்கூடிய நிலையில அந்த கும்பலுக்கு தினசரி செலவுக்கு பணம் கொடுக்கிறது, அவங்க தங்குறதுக்கான சாப்பாடு உள்ளிட்ட பணம் கொடுக்கிற மாதிரி லட்சக்கணக்கில் அஞ்சலை பணம் கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே கந்துவட்டி தொழில் செய்வதால் அஞ்சலைகிட்ட பணப்புழக்கம் அதிக அளவில் இருந்திருக்கு. அந்த பணத்தை அதிக அளவில் இந்த கொலை கும்பலுக்கு லட்சக்கணக்கில் பணத்தை அஞ்சலை கொடுத்திருப்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கு. தொடர்ந்து அஞ்சலை தலைமறைவா இருக்காங்க. ஏற்கனவே இவர் மீது பல வழக்குகள் நிலுவையில் இருக்கக்கூடிய நிலையில் இந்த கொலைக்கு பண உதவி செய்து கொடுத்தது, அதே போல திட்டம் தீட்டியது உள்ளிட்ட ஒரு முக்கியமான காரணத்திற்காக தொடர்ந்து தனிப்படை போலீசார் அஞ்சலியை தேடி வர்றாங்க. 2-3 நாட்களாக தீவிரமா அஞ்சலை தேடி வரக்கூடிய நிலையில் ஏற்கனவே சில நாட்களாகவே கொலை நடந்த உடனே அஞ்சலை தலைமறைவாயிட்டாங்க. புளியந்தோப்பை சேர்ந்தவங்க தான். புளியந்தோப்பை சேர்ந்த அஞ்சலையுடைய அனைத்து விவரங்களும் காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய நிலையில இந்த கொலையில முக்கியமாக லட்சக்கணக்கில் இந்த கொலை கும்பலுக்கு கூலிப்படைக்கு பணம் கொடுத்திருப்பது போலீசாருடைய விசாரணையில் முக்கிய தகவலாக தெரிய வந்திருக்கு. தேவப்பிரியா, பாஜகவுடைய நிர்வாகியாக இருந்த அஞ்சலை இந்த விவகாரத்தில் பணம் செலவு பண்ண வேண்டிய காரணம் என்ன? இவ்வளவு கிட்டத்தட்ட 50 லட்சக்கணக்கில் பேசுறாங்க. இவ்வளவு பணம் இதுல செலவழிக்கப்பட்டதற்கான காரணம் என்ன? அப்ப இதை விட மிகப்பெரிய ஆதாயம் அவங்களுக்கு ஏதாவது இருந்திருக்கும்ல, அது ஏதாவது கண்டுபிடிச்சிருக்காங்களா? நிச்சயமா. அதாவது 2019 ஒரு சின்ன கேசலுங்கிற ஒரு நபர் அஞ்சலிக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அந்த அஞ்சலிக்காக ஆற்காடு சுரேஷ் அவரை கொலை பண்றாங்க. அதுல 2 பேரும் அந்த கொலை வழக்குல தொடர்பு இருக்கு. 2 பேரும் அந்த கொலை வழக்குல கைது செய்யப்படுறாங்க. அஞ்சலை ஏறக்குறைய குண்ட தடுப்பு சட்டத்தின் சிறையில் இருந்து வர்றாரு. தொடர்ந்து புளியந்தோப்புல இந்த பகுதியில தான் ஆற்காடு சுரேஷ் இருக்கனால அஞ்சலிக்கும் நேரடியான ஒரு தொடர்பு இருந்திருக்கு. கந்துவட்டி தொழிலுக்காக அஞ்சலை ஆற்காடு சுரேஷுடைய பேரை தொடர்ந்து எல்லா இடத்துலையும் பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. ஒரு பின்புலத்துக்காக கட்சியிலையும் பதவி வாங்கிட்டு இருந்திருக்கக்கூடிய நிலையில திடீர்னு ஆற்காடு சுரேஷ் கொலை செய்யப்படுறாரு. அப்ப பொன்னைபாலுக்கும் அஞ்சலிக்கும் கடந்த 1 வருஷமாவே அந்த தொடர்பு இருக்கிறது. தன்னுடைய நெருங்கிய நண்பராக இருந்த அந்த ஆற்காடு சுரேஷை கொலை செய்ததுக்கு காரணமாக இருந்த ஆம்ஸ்ட்ராங்க கொலை செய்வதற்கு இவங்க திட்டம் திட்டுறாங்க. அதுக்கு கந்துவட்டி தொழில் செய்வதனால எப்பவுமே அஞ்சலிட்ட பெரிய லெவலான பணப்புழக்கம் இருக்கு. முதல்ல கஞ்சா வியாபாரம் செஞ்சுட்டு இருந்ததாகவும் பின்னர் இது போன்ற ஒரு தொடர்பு வந்ததுக்கு அப்புறம் கந்துவட்டியில இந்த ஏரியா பெரம்பூர், புளியந்தோப்பு, இந்த வேசர்பாடி இந்த ஏரியாலெல்லாம் பெரிய லெவல இந்த அஞ்சலை கந்துவட்டி கொடுத்து வாங்கிட்டு இருந்ததாகவும் பணப்புழக்கம் அதிக அளவில் இருந்த அஞ்சலை இந்த கும்பலுக்கு பெரிய அளவில் பணத்தை கொடுத்து உதவி செய்திருப்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இந்த
அதாவது ஆற்காடு சுரேஷுடைய முன்விரோதத்தால இந்த ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்வதற்கு அஞ்சலை வந்து பணம் கொடுத்து உதவி செய்திருப்பது உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. 13 பேர் கைது, இன்னும் ஒரு சிலரை தேடக்கூடிய காவல்துறையினர் புதிதாக யாராவது இந்த விசாரணை வளையத்தில் கொண்டு வந்திருக்காங்களா? இப்ப சிலர் நேபாள் வரைக்கும் போயிருக்கிறதாகவும் தகவல் இருக்கு. இப்ப அவரை மீட்டு கொண்டு வருவதற்கான முயற்சி தான் மேற்கொள்ளப்படுவதாக. இதுல ஒரு முக்கியமான நபர் வந்து கைது செய்யப்பட்ட மற்றொரு நபரான வழக்கறிஞர் ஹரிகரனுக்கு வந்து வடசென்னையில் இருக்கக்கூடிய பிரபல ரவுடிகளுடைய தொடர்புலாம் இருக்கு. ஏற்கனவே அந்த கைது செய்யப்பட்ட மலர்கோடிக்கும் ஹரிகரனுக்கு தான் ஏற்கனவே தொடர்பு இருக்கிறது. மலர்கோடியுடைய பகுதியில் தான் ஹரிகரன் சில நாட்கள் வசித்து வந்ததாகவும் தற்பொழுது வண்ணாரப்பேட்டையில் இருப்பதாகவும், வண்ணாரப்பேட்டையில் இருக்கக்கூடிய பிரபல ரவுடியான அந்த சம்போ செந்திலுக்கும் ஹரிகரனுக்கும் தொடர்பு இருக்கிறது. சம்போ செந்திலுடைய ஸ்கெட்சில் தான் இந்த கொலை நடந்திருப்பதாக சொல்லப்படுது. சம்போ செந்தில் வந்து எப்பவுமே சென்னையில் இருக்கிறது இல்லை, ஏதாவது வெளி மாநிலத்தில் இருப்பார், இல்லை வெளிநாட்டில் இருப்பதாக தகவல் சொல்லப்படுது. இப்ப கூட நேபாளத்துக்கு தப்பி சென்றிருப்பதாக காவல்துறைக்கு தகவல் இருப்பதாக சொல்லப்படுது. அங்க கூட அவர் அங்கிருந்து இந்த கொலையை திட்டம் தீட்டிருக்கலாம் என்ற ஒரு தகவல் சொல்லப்படுகிறது. ஹரிகரன் வந்து சென்னை வடசென்னையில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான எண்ணூரை சேர்ந்த ரவுடிக்கு கூட வழக்கறிஞராக இருந்ததாக சொல்லப்படுகிறது. அங்க அவருக்கு கோர்ட்டுக்கு கேஸுக்கெல்லாம் போகும்போது ஹரிகரன் கூட சென்று வருவதாக சொல்லப்படுது. இது போன்ற வடசென்னையில் இருக்கக்கூடிய முக்கிய பிரபலங்கள்லாம் சேர்ந்து இந்த கொலையை அரங்கேற்றிருக்கலாம் என்ற கோணத்தில் பல்வேறு கோணங்களில் காவல்துறை விசாரிக்கிறாங்க. அது தொழில் போட்டியா இருக்கலாம், ரியல் எஸ்டேட் தொழில் போட்டியா இருக்கலாம், கட்ட பஞ்சாயத்தா இருக்கலாம், அரசியல் காரணமா இருக்கலாம், உள்ளிட்ட எந்தெந்த தகவல்லாம் வருதோ அந்த அடிப்படையில் 10 தனிப்படைகள் வெவ்வேறு கோணங்களில் இந்த விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்காங்க. இதுவரை வந்து 14 பேர் கைது செய்யப்பட்டது, திருவேங்கட என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கார். 13 பேர் சிறையில் இருக்காங்க. 3 பேர் அதாவது தற்போது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹரிகரன், மலர்கொடியை வந்து காவல் எடுத்து விசாரிப்பதற்கு காவல்துறை முடிவு செஞ்சிருக்காங்க. தலைமறைவாக இருக்கக்கூடிய அஞ்சலையை பிடித்தால் பல தகவல் வெளிவதற்கு வாய்ப்பு இருக்குது. சம்போ செந்திலை பிடித்தால் அடுத்த கட்டமாக சம்போ செந்திலுக்கு இந்த அசைன்மெண்டை கொடுத்தது யார், இதில் பின்னணியில் யார் இருக்கிறார், ஆம்ஸ்ட்ராங்குக்கும் சம்போ செந்திலுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, உண்மையிலேயே பணத்துக்காக பண்ணாரா இல்ல வேறு ஏதாவது முன்வரோதம் இருக்கா? சம்போ செந்தில் வந்து நேரடியா வந்து காக்கா தோப்பு பாலாஜி உள்ளிட்ட ரவுடிகளோட ஏற்கனவே மோதல் இருக்கிறது. அவர்களுக்கு விரோதம் இருக்கக்கூடிய இந்த நிலையில் ஆம்ஸ்ட்ராங்கோடு என்ன பிரச்சனை ஏற்பட்டது என்பது குறித்தெல்லாம் சம்போ செந்திலை பிடித்தால் அதற்கான தகவல் வெளிவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அவரை பிடித்தால் அடுத்த கட்டமாக இந்த கொலைக்கு முக்கிய காரணம் தெரிய வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்படுது. ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் நேரடியாக சம்பந்தப்பட்டவர்களை கடந்து அதற்கு பின்னணியில் இருந்தவர்கள் யார் என்பது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணையை துரிதப்படுத்தியிருக்காங்க. உங்களுடைய கள தகவலுக்கு நன்றி கோகுல். நீங்க தொடர்ந்து இணைப்பில் இருங்க.